இட்லி ஊத்தியாச்சு. இப்ப தூக்கி வச்சிருவோம். கீழே பாக்குறதா தள்ளு. கீழே பாருங்க, தம்பிக்கு நல்லா இருக்கா? விட்டாம வந்துருச்சு. தம்பி எங்க இருக்குது நமக்கு தெரியலையா? நல்ல பையன் தம்பி. என்னையா நீங்க நல்ல பையன் தானே? முடித்தவுடன் பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்தியாச்சு. பட்டாணி இருக்கும். அழகி என் பையன் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். என்ன வேலை செஞ்சா. மார்னிங். இன்னைக்கு எங்களோட மார்னிங் டைம் விளாக் தான் பார்க்க போறீங்க. இப்போதான் எழுந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். நான் எழுந்து சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெயில் லைட்டாக இப்போ தான் வந்திருக்கு. ஆனாலும் பனி மூட்டம் அங்கங்கே இருக்குது. ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. உள்ளே ஓடிடுவோம் நம்ம. இப்போது நான் என்ன மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நெடக்கடலை பருப்பு சட்னி. இது வந்து புளி சட்னி எனக்கு, இது அவருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வச்ச குருமா இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி வந்து டிஃபன் முடிச்சிருவோம். நைட்டு வச்ச குருமா கொஞ்சம் இருக்குது. இட்லி ஊற்றி வச்சு டிஃபனை இன்றைக்கி நான் முடிச்சிடலான் இருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிடுவோம். ஒரு கையில் ஊற்றுறனால சரியாக வரல. அதனால ஊற்றி முடிச்சுட்டு காட்டுறேன். இட்லி ஊற்றியாச்சு. இப்போ தூக்கி வச்சிருவோம். அந்த சைடு தண்ணி விழுகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட வீட்டுக்கார் வந்து துணி துவைச்சு கொடுத்துட்ருக்காரு பாத்ரூமில். வேகட்டும். மாவை தூக்கி இங்கே வச்சிடணும். மயிலா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர். அதனால மூஞ்செல்லாம் சோர்ந்து போச்சு ஐயாக்கு. அழகி தூக்குறதா? தூக்கு தூக்கு தூக்கு. அம்மா என்னம்மா? சரி, துவைச்சிட்டு காய வச்சதுமே எடுத்து போட்டுக்கோ. சரியா? பிங்க் கலர் சாக்ஸ் போட்டுக்கோ. கரெக்டா இருக்கு. என்னம்மா? எனக்கு பப்பி செப்பலா? பப்பி செப்பல் போட்டாச்சா? நல்லா இருக்கா? கீழே பாக்குறதா தள்ளு. கீழே பாருங்க, தம்பிக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா இருக்கு. போங்க, போதும் போதும். நூலா? எப்படி வந்துச்சு நூலு? என்னம்மா? பலூன் கட்டுற நூலா? சரிம்மா. சரி, அம்மா இட்லி வெந்துருச்சான்னு பாட்டு வரேன். நல்லா ஆவி பறந்துட்டு இருக்கு. இந்த ஆவிதான் வந்துட்டு இருக்கு. இன்னும் வெந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் நல்லா வேகிறதுக்கு. வேகட்டும். மூடி வச்சிருக்கோம். துணி துவைத்து கொடுத்து விட்டார் என் அத்தான். ஆனால் கொஞ்சம் லேட்டாகி தான் காய வைப்பேன். இந்த சைடு வச்சிருவேன். மேலே போய் காய வைப்பேன், இல்லைன்னா சைடில் காய வைப்பேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காய வச்சுக்கலாம். அழகி என்ன பண்ணிட்டு இருக்கு? அதில் என்ன ஆராய்ச்சி? அந்த பொம்மையை பிச்சாதான் உனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கு. அப்படியா? அது பிச்சுட்டேன்னா வேற வாங்கி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போவே சொல்லிட்டேன். பப்பியை பிச்சுன்னா வாங்கி தர மாட்டேன். சரியா? இட்லி உனக்கு வேணுமா? என்ன வேணும்? இட்லியா? போட்டு வரவா? சரி. இட்லி வெந்துருச்சு. ஆவி பறக்குது. நல்லா ஆவி சூடு நல்லா இருக்கு. இருங்க, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன்.
நல்லா ஒட்டாமல் தான் வந்திருக்கு. லைட்டாக அப்படி தண்ணி நல்லா தெளிச்சிருக்கணும். பாரு இட்லி இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கலர் இட்லி வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். விட்டாம வந்துருச்சு. தம்பி எங்க இருக்குது நமக்கு தெரியலையா? இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருவோம். சுட சுட பிச்சு போடாத. ஆமா ஆமா அவங்களுக்கு வந்து புளி சட்னி பிடிக்காது, அதனால கடலை சட்னி மட்டும் வச்சிடலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ஆள். ஏய்யா என்னையா அம்மா தனியாக ஊட்டவாய்யா? உப்பு கரெக்டாக இருக்கா? தம்பிக்கு ஊட்டுறேன் அம்மா. இட்லி ரெடி. இந்தாய்யா எந்திரிங்க. எந்திரியா அம்மள. அம்மா ஊட்டி விடுறியா? நல்ல பையன் தம்பி. என்னையா நீங்கள் நல்ல பையன் தானே? நல்ல பையனா கெட்ட பையனா? சரி சாப்பிட்டு விடுங்க. பிச்சு தரேம்மா. இந்தாங்க தொட்டு அப்படி சாப்பிடணும். வெறுதான் சாப்பிடக்கூடாதுடி, தொட்டு சாப்பிடணும். அதனாலதான் வயிறு வலி. இது தொட்டு ஆமா, அதனால தொட்டு தொட்டு தான் சாப்பிடணும். சரியா? தொட்டு சாப்பிட்டாதான் வயிற்றுல போய் நல்லா ஹெல்த்தியா வளர முடியும் வயிற்றுக்குள்ள போயிட்டு. காலை உணவு முடித்தவுடன் பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்தியாச்சு. இன்னைக்கு மார்னிங் எங்களுடைய ரொட்டீன் வந்து இப்படிதான் இருந்துச்சு. அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பட்டாணி வாங்கிட்டு வந்தேன். பட்டாணி வந்து பச்சை பட்டாணி. இது வந்து சீசன்னால இங்க நிறைய இருக்கும். கிலோ வந்து 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 20 ரூபான்னு. இதை வந்து உரிச்சு இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணுன்றப்ப இந்த 1 வீக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது அப்படியே வந்து இந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போயிடும். அதனால நான் இப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பட்டாணியெல்லாம் உரிச்சு போட்டுருவோம். உரிச்சு போட்டு அதுக்கப்புறம் மதிய வேலைகள் கொஞ்ச நேரம் சும்மா சுற்றிட்டு இருப்போம். அப்படி மதிய வேலைகள் ஆரம்பிச்சிடும். இப்படி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. எங்களோட ரொட்டீன் என்னையா இப்படி தானே போயிட்டுருக்கு. உட்காரு. எப்படி உளிக்கணும்னா அம்மா சொல்லித்தரவா? இங்க பாரு, இப்படி எடுத்து இப்படி செஞ்சோம்னா உள்ள வந்து இப்படி பட்டாணி இருக்கும். அழகி என் பையன் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். என்ன வேலை செஞ்சாலும் கூடவே. என்னையா? நீ உரிச்சு பாரியா? ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட்டாணி உரிச்சு கொடுத்து. என்னையா? வெரி குட் பாய். ஐயோ எங்க இங்க மேட்டில் உட்காருடி, கீழே உட்காராத, மேட்டில் உட்காரு. ஜில்லு நேரும்ல. மேட்டில் உட்காந்தாதான் ஜில்லுன்னு இல்லாமல் இருக்கும். என்னடி பாய் சொல்லிடுமா? பாய். இங்கே பாய் சொல்லிடுமா? பாய்.